தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விரிவான தகவல். வணக்கம் பவித்ரா. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில மூத்த அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ஆகியோருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி ரீதியாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பொன்முடி, நேரு, ராசா ஆகியோர் திமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளர்களா பொன்முடி மற்றும் வேலு இருக்கிறாங்க. ராசாவும் அந்த பதவியில் இருக்கிறார். இந்த நிலையில கட்சி ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுப்பது சம்பந்தமா இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமா இதுதான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாளைய தினம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அமெரிக்கா பயணம், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது கட்சி ரீதியாக தமிழ்நாட்டில் கட்சி பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, மேற்கொண்டு இந்த அரசு ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த அமெரிக்கா பயணத்தின் பொழுது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் கட்சி ரீதியான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்னு சொன்னோமா இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு ஒரு முக்கிய ஆலோசனையாக கடந்த வாரம் அமைச்சரவையில ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்ற ஒரு தகவலானது பரவி வந்த நிலையில மேற்கொண்டு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில முதல்வர் அமெரிக்கா பயணத்திற்கு செல்வதற்கு முன்னதாக துணை முதல்வர் பொறுப்பா உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டது. மேற்கொண்டு அமைச்சரவையில மாற்றமும் ஏற்படும், மூத்த அமைச்சர்களுடைய பதவியானது பறிக்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இது குறித்தான ஆலோசனை கூட்டமும் இதுல ஆலோசிக்கப்பட இருப்பதா ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்னா நாளை தினம் முதல்வர் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதுக்கு முன்னதாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்து இந்த ஆலோசனையில மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில இன்றைய தினம் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா அல்லது துணை முதல்வர் பொறுப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி பெருமளவில் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமான நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.